இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகளை கேளுங்கள், அநேரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், நகோமி புஸ்தகம் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்னெல்லாம் உங்களை தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க என்று சொல்லி ஆலோசனை சொல்லி கொண்டு வருகிறார். யோபு எப்படி திடப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து 3ஆம் வசனத்திலிருந்து 2-3 வசனங்களை நான் வாசிக்கும்போது, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லுகிறாங்க. அப்போ அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய சிநேகிதர் எலிபாஸ் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்குறோம். நீர் எப்படிப்பட்டவர், தள்ளாடுகிற முழங்காலை நீர் பலப்படுத்தினீர், விழுகிறவன் நம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணினீர் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். 5ஆம் வசனத்தில், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த பாடு நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தள்ளாடுகிற முழங்கால் அந்த அனுபவம் ஏன் வருகிறது, ஏன் தள்ளாடுதல் வருகிறது? வேகமாக சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது எசேக்கியேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல தத்தளிக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்தீங்கன்னா அதனுடைய மகத்துவம் புரியும். குறிப்பாக ஒரு 2 வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதில் 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியில் தன் அக்கிரமத்தில் வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். தன் அக்கிரமத்தில் வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். அப்போ முழங்கால் தண்ணீர் போல தத்தளிப்பதற்கு காரணம் என்ன? உறுதியாக நிற்க முடியாமல் பலவீனம் அடைவதற்கு, தளர்ந்து போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். அப்படியானால் அக்கிரமம், அநியாயம், அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அது அவர்களை ஸ்திரமாய் நிற்க பண்ணாது. அவருடைய முழங்கால்கள் தளித்தளிக்கக்கூடியதான ஒரு நிலை உண்டாகும் என்பதை தான் அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லியிருக்கு, அவனவன் தந்தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து, தந்தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அக்கிரமம், அந்த அநியாயமானது துக்கத்துக்கு நேராக, தள்ளாடுதலுக்கு நேராக அவர்களை வழிநடத்துகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது, வராமல் தடுக்கிறது. எது? உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவம். அதுதான் வாசிக்கிறோம். அப்படியானால் முழங்கால் ஸ்ட்ராங்காக நின்று, தைரியமாக நின்று செயல்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி முழங்கால் பலப்படுத்துங்க என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது சொல்லி சொன்ன காரணம், அக்கிரமம், பாவம் வாழ்க்கையில் இருக்கும்போது அது அவங்களை தத்தளிக்கப்படுகிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ஓசியா 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பினாலே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா, அக்கிரமம் கட்டி வச்சிருக்குதான். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கிறதுனால தான் தள்ளாடுகிறதான நிலை உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அக்கிரமத்தின், அநியாயத்தின் அனுபவங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி ஜாக்கிரதையாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். 2வது நாம் வாசிக்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பெல்ஷாத்சார் ராஜா அவரோட காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு முழங்கால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது என்று சொல்லி தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. விருந்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு கை உறுப்பு மட்டும் செவரில் வந்து எழுதி கொண்டிருக்கிறது. அந்த கை உறுப்பு எழுதுகிற பார்த்த உடனே பயந்து அதிர்ந்து போய் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற ஒரு நிலையில் அதை நாம் பார்க்கிறோம். ராஜா அந்த கையிருப்பை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவின் முகம் வேறுபட்டது,
அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணிட்டு, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அந்த கையிருப்பை பார்த்த உடனே ஒரு பயம். ரெண்டாவது, ஆண்டுடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள், பயம் உண்டாகக்கூடியதான காரியங்கள் ஏற்படும் பொழுது இந்த முழங்கால் மோதுகிற அனுபவம், உறுதியாய் ஸ்டடியாய் நிற்க முடியாதபடிக்கு தளர்ந்து போகிற தள்ளாடுகிற ஒரு அனுபவம் வருகிறது என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூழச்செடிகளை படுத்துக்கிட்டு போதுங்கத்தாவே நான் ஆத்தமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். முந்தின அதிகாரத்தில் 250 தீர்க்கதரிசியை கொன்னவன் இப்போ ஏன் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறான்? பயந்து போய் சூழச்செடிகளை படுத்துட்டு போதுங்கத்தாவே எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறானே. காரணம் என்ன? ஏசபேல் சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய பயத்தை உண்டாக்கிவிட்டது. அவனுடைய தைரியத்தை இழக்க பண்ணிட்டு முழங்கால் தள்ளாடுகிறது. போதுங்க தாவே எடுத்துக்கொடும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு நிலையை நம்மளே பார்க்கிறோம். ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரணும் என்று சொல்லி பேதுரு கேட்டபோது வா என்று சொன்னார். உடனே அவன் தண்ணிக்கு மேல் நடந்து வருகிறான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த பயம் வந்த உடனே அமிழ்ந்து போகிற நிலை வருகிறது, தள்ளாடுகிற நிலை வருகிறது. பயம் அவ்விதமான ஒரு தள்ளாடுதலை உண்டாக்கி விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் பயத்துக்கு இடம் கூடாதபடி கர்த்தரை வார்த்தையை முழுமையாய் நாம் சார்ந்து நிற்கும்படி அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை 24ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கோலியாத் வந்து நின்று பேசின உடனே, அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே சவுல் அவனுடைய பட்டாளத்தில் இருக்கிற வீரர்கள் எல்லாருமே பயந்து நடுங்கினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள், பயத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில் நிகழும் பொழுது தள்ளாடுதல் உண்டாகிறது. அதை தான் 2வது நம்மளை வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் புத்தகம் 21ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே விதமாக நாம் வாசிக்கிறோம். இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகளெல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தேங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும். பெருமூச்சு வருகிறது. ஏன் இந்த பெருமூச்சு வருது என்ற கேள்வி வருகிறது. துர்ச்செய்தியை கேட்பது நிமித்தமே, வருகிறது நிமித்தமே. ஒரு துர்ச்செய்தி என்றால் மோசமான செய்தி என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுவதை காட்டிலும் ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி. ஆண்டவருடைய எச்சரிப்பு நமக்கு நேராக வரும் பொழுது நாம் அதை ஜாக்கிரதையாய் செயல்படுத்த வேண்டும். 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து என்று சொல்கிறார். உனக்கு விரோதமாய் வந்து என்று சொல்கிறார். அப்படியானால் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை அனுப்புகிறார். அந்த எச்சரிப்பின் செய்தி வரும்போது தேவ ஜனங்கள் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிக முக்கியம். இல்லை என்றால் நஷ்டம், சேதம், காயம் சந்திக்க வேண்டியது வரும். அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜாவுடைய காரியத்தை குறித்து வாசிக்கும் போது மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறான். அப்போது தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்கள். எச்சரிப்பான ஒரு வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு நேராக வருகிறதை பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன், இனி உங்கள் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட பொல்லாப்பு, சாபத்தீடான காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது நிமித்தம் தோல்வி, அது நிமித்தம் காயம், அது நிமித்தம் வேதனை நான் பொறுத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு மேலும் சாபத்தீடானதை உங்களை விட்டு நீங்கள் அகற்றலைன்னா, மாற்றலைன்னா இனி நான் உங்களோடு இரேன். ஒரு கடினமான ஒரு வார்த்தை என்பதை யோசித்து பாருங்கள். ஏசாயா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது நீங்கள் மிகுதியாய் ஜெபமணினாலும் கேளேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் மிகுதியாக ஜெபமணிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு கடினமான காரியம் அங்கே இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள்.
தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எச்சரிப்பை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நாம் திருந்த வேண்டும், சீரடைய வேண்டும், நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு, ஆண்டோடைய விருப்பம். அதிலெல்லாம் கர்த்தர் அவிதமான வார்த்தைகளை அங்கே கொடுப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். கடைசியாக நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வெறுமையும் வெளியும் பாழுமவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது. ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய பலனும் பலவீனம் ஆகும்போது இந்த தள்ளாடுதல் வருது. அதுதான் வாசிக்கிறோம், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது என்கிற அந்த வார்த்தையும் அதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட மனம் கலங்கி போகிறதான, மனம் கரைந்து போகிற அல்லது பலவீனப்படுகிற, பலனற்று போகிற நிலை வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே வாசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான். சத்ருவாய் பிசாசானவன் அவன் தான் சிதறடிக்கிறவன், சமாதானத்தை சிதறடிக்கிறவன், ஐக்கியத்தை சிதறடிக்கிறவன், ஆசீர்வாத நன்மைகளை சிதறடிக்கிறவன். அப்படிப்பட்ட சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக என்றால் உன் ஜீவித்துக்கு முன்பாக, உன் தொழிலுக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக, உன் ஜனத்துக்கு முன்பாக வருகிறான். அவன் சிதறடிக்க வருகிறான். அப்படிப்பட்டவன் சிதறடிக்கிறதுக்காக அவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது மனம் கரைந்து போகிறது, பலவீனப்பட்டு போகிறது, பலனற்று போகிறது. அப்பொழுது தள்ளாடுகிற நிலைகள் உண்டாகிறது. அதை தான் அதில் நாம் வாசிக்கிறோம். இந்த சிதறடிக்கிறவை குறித்து தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக ஓடும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். மிக கவனமாய் நாம் செயல்படும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ஆயி பட்டணத்தின் நேராக யுத்தம் நடக்கிறது. ஆயி பட்டணத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், அதனால் கொஞ்சம் பேர் போனால் போதும்னு சொல்லி யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன? ஆயின் மனுஷர் இஸ்ரவேலில் 36 பேரை வெட்டி போட்டார்கள். அதனால் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போய்விட்டது என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறத நாம் மேலே பார்க்குறோம். அந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். ஏன் இந்த தள்ளாடுகிற நிலை உண்டாகிறது? சிநேகிதர் யோபை பார்த்து சொல்லுகிறார், நீர் தள்ளாடின முழங்காலை நீர் தைரியப்படுத்தினீர், திடப்படுத்தினீர், நிற்க பண்ணினீர், உம்முடைய வார்த்தையினால் அவங்கள ஆற்றி தேற்றினீரே. ஆனால் இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடியால், அது உம்மை தொட்டபடியால் கலங்குகிறீர். பார்த்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது தள்ளாடுகிற நிலைகள் வருகிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட வருதுக்கு காரணம் 4 அனுபவங்கள். அக்கிரமங்கள், பாவங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த தள்ளாடுதல் நிலை வருகிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பயம் உண்டாகும்போது, ராஜா கையிருப்பை பார்த்த உடனே பயந்துட்டான். அந்த பயம் வந்த உடனே முழங்கால் ஒன்றோடு மோதிக்கொள்கிறது. அப்படினால் பயம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நம்மை அது பலனற்றவர்களாக தள்ளாடுகிற ஒரு நிலைமைக்கு அது தள்ளி கொண்டு போய்விடுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 3வது, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகும்போது ஆண்டவர் எச்சரிப்பான வார்த்தையை கொடுக்கிறார். உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ இறந்தது போகணும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே வருகிறத பார்க்குறோம். இனி உன்னிடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்குறோம். நீ மிகுதியாக ஜோமனினால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுகிற வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. நம்மை சீர்படுத்தி கொள்வது மிக முக்கியம். கடைசியாக பார்க்கும்போது பலனற்ற நிலை வரும் பொழுது, இருதயம் கரைந்து போகும்போது, மனம் கரைந்து போகும்போது தள்ளாடுகிற நிலை வருகிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமானால் தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை சீர்படுத்தி நன்மை சொந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.